மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கலைஞர் காலனி பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் மற்றும் இவரது உறவினர் சரவணன் ஆகியோர் நேற்றிரவு இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது மர்ம கும்பலால் அஜித்குமார் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். வெட்டு காயங்களுடன் சரவணன் உயிர் தப்பினார். படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமார் கடந்த 2022ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர் கண்ணன் கொலை வழக்கில் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியே இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்று காலை 7 மணி முதல் படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமார் உறவினர்கள் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி மீனா, மாவட்ட ஆட்சியர் திரு மகாபாரதி ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மற்றொரு பிரிவு மக்கள் வசிக்கும் பகுதிக்கு ஊர்வலமாக சென்றனர். இதன் காரணமாக இரு பிரிவினரிடையே ஜாதி மோதல் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டதால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். மயிலாடுதுறையில் தொடர்ந்து கடைகள் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனால் பேருந்து நிலையமானது வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் நாகப்பட்டினத்தில் இருந்து கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக மயிலாடுதுறையில் பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. மயிலாடுதுறையில் இருந்து ரிப்போர்ட்டர் தாரிக் அணி.